ஐம் கார்த்திக். என்னோடய 5th வீடியோ ஆக்சுவலாக. இந்த வீக்கெண்டு வந்து நான் எங்கேயுமே போகலை மீன்ஸ் சும்மா ஒரு மூவி மட்டும் போயிட்டுருந்தோம். ஃபீனிக்ஸ் மாலில் வந்து அகிலான்னு சொல்லிட்டு ஒரு மூவி போயிட்டு வந்தோம். நானும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்தோம். பட் ஒன் டைம் பார்க்கலாம், அந்த மூவி பார்க்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு இது ஆர்டர் பண்ண சொல்லி தட்டுமா. ஆக்சுவலாக டாமினோஸ் பிஸா இருக்குல்ல, அந்த பிஸா வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கரெக்டாக நினைக்கிறேன். அதை நான் சொல்லிக் கொடுக்க சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறது, சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து சிலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ ஷேர் பண்ணி பார்க்குறது. சில பேர் வெளியில் கூச்சப்பட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்டர்நெட்டில் தேடி கூட பார்ப்பாங்க, இந்த மாதிரி கிடைக்குதா வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆர்டர் பண்ணலாம். அன்றைக்கி டாமினோஸ் பீஸா வந்து எப்படி ஆர்டர் பண்ணலாம். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இருக்குல்ல, அது எப்படி அவாய்ட் பண்ணாங்கிற ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது நம்ம வாங்குகிற அந்த ஃபுட்டை விட டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 rupees அதிகமாக இருக்கும். டெலிவரி சார்ஜுமே 50 தான். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இதான் நம்ம ஆக்சுவலாக டாமினோஸ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கிறேன். டாமினோஸோட URL இதுதான். இதுக்குள்ளே நம்ம போய்ட்டோம், மெனுஸ்குள்ளே இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்சைட் மூலமாக நம்ம போயிருக்கோம். நார்மல் வெப்சைட் தான் இது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் ஆப் மூலமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், என் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டால் டாமினோஸ். இது வந்து எனி டைம் உங்களோட டாஸ்க் பாரில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்குள்ளே போய் பண்ணணும் தேவையில்லை. உங்கள் லாகின் மூலமாக நீங்கள் ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணி காமிக்க போகிறேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே 100% வந்து ரெண்டுமே சேம் தான். இது இந்த ஆப் ஏற்கனவே வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் பண்ணுறேன். இதை நான் லாகின் என்னோடய ஃபோன் நம்பரில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். சிம்பிள் லாகின் பண்ணி வச்சாச்சு, அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா நியூ லான்ச்சஸ், வெஜ் வீசா, நிறைய டைட்டில் இருக்குது பாருங்கள், நிறைய மெனூஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ எவ்ரிடே வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே ஆஃபர்ஸ் தான் போகிறாங்க. எவ்வளோ %, 31%, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் தான். இது வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 239 rupees ஒர்த்து இந்த பீஸா, இந்த 2 பீஸா சேர்த்து, சாரி ஈச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸா நான் வாங்கணும், ஒன்று வாங்க முடியாது 199க்கு. ஸோ நான் 2 பீஸ் கட்டாயம் வாங்கி ஆகணும். ஸோ செலக்ட் பண்ணக்கப்புறம் எனக்கு இங்கே ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இன்னொன்று ஆட் ஆனால் மட்டும்தான் நான் ஆட் டு கார்ட்டே பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஆட் பண்ணுறேன். நான் ப்ளஸ் போட்டுட்டு கொடுத்துட்டேன்னா இன்னொன்று ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னா பார்த்துக்கோங்க, இது ஆக்சுவல் ரேட் வந்து 239 rupees. பட் அவங்க கொடுக்குறது வந்து 199க்கு ஒரு 41 rupees வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்குறோம். ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்துங்க, 398 டோட்டல் காஸ்ட்டு. இப்போ நான் செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபர் வந்து செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஆஃபர் இது அப்ளிகேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 478, டிஸ்கவுண்ட்டு -80, அண்ட் தென் இங்கே வந்து 452 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து 199, 452 இது வந்து சேர்த்து. -80ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாடல் வந்து ஒரு 40 rupees கம்மி பண்ணி ஈச் 40, அதை கம்மி பண்ணி 80 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து அப்ளை பண்ணோம்னா எந்த ஆஃபர் அப்ளை ஆகாது. ஏன்னா நம்ம வந்து எவ்ரிடே வேல்யூவில் வச்சுருக்கோம், ஆல்ரெடி ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்க, அதனால் இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து 54 rupees வந்து டேக்ஸ் சார்ஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம அவங்களோட லொக்கேஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிக்கப் அண்ட் டைன், இன்னும் நீ அங்கே போய் சாப்பிட்றீங்க, இல்லாட்டி அங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, ஆன் த வேல வாங்கிட்டு வரீங்கன்னா உங்கள் சிட்டி செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் சென்னை செலக்ட் பண்ணிட்டேன். இது ப்ரிஃபெச் ஆகணும். இப்போது இந்த சென்னை இருக்கா, இப்போ நான் சென்னை செலக்ட் பண்ணிட்டேன். சென்னையில் வந்து எந்த நியர்பையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு போய் வாங்குகிற இடம், ஏன்னா நம்ம போய் வாங்க போகிறோம். ஸோ எது உங்களுக்கு கண்ணுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மாடி பார்க்கணும்னா 2 பிளேஸ் எனக்கு போகலாம். இதே மடிப்பாக்கம் தான் இருக்குது பார்த்தீங்களா. மடிப்பாக்கம் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கே போய் நான் வாங்கிக்க முடியும் என்னால். ஸோ அப்போது எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 19 rupees தான் டேக்ஸ். இதுக்கு முன்னாடி டேக்ஸ் எவ்வளோ இருந்தது பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் 50 rupees மேலே இருந்துச்சா. இது வந்து டேக்ஸ் வந்து கம்மியாகுது. இது வந்து ஒரு வழி. ஆக்சுவலாக இது ஒரு மெத்தட், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எது நான் சேஞ்ச் பண்ணி என்னோட அட்ரஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். டெலிவரிங்க வந்து என்னோட கரண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இல்லை லொக்கேட் பின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் அட்ரஸ் வரும். பட் நீங்கள் வந்து டைப் பண்ணால் தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸாக்ட் அட்ரஸ் கொஞ்சம் தள்ளி வரும். இப்போ 54 rupees. இப்போ ஆர்டர் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம.
இப்போ நம்ம ஹோம் அகைன் போய்க்கலாம். ஹோம் வந்துட்டோம். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே ஆஃபர் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கார்டு அண்ட் கேஷ்பேக் வரும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் யூஸ் பண்ணுறோம். இதான் ஆக்சுவலாக வந்து ஆல் ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. அமேசான் பே ஆக்சுவலாக வந்து வேறு ஒன்றும் கிடையாது, மொபைல் டிரான்சாக்ஷன் தான். இதில் எந்த பேமெண்ட் கேட்வே மூலியமாக போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. இதை பார்த்துக்கோங்க. இதில் கேஷ்பேக் கெட் அப் டு 500 கேஷ்பேக் ஆன் 3 times பெர் யூசர் இன் அ மந்த். இந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யாராவது அடிக்கடி வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த பேடிஎம் வேலட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து இது டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நமக்கு இதான். இது எவ்ரிடே வேல்யூ வந்து பார்த்தோம்ல, இதான் அது எவ்ரிடே வேல்யூஸு. இப்போ வந்து மெனூஸ் போனோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோமுக்கு தான் போகும். இந்த மேலே என்ன மெனுவோ அதான் போகும். நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள், பெஸ்ட் செல்லர்ஸ் வந்துருச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மீடியம் வேணுமா, லார்ஜ். இந்த சொன்னேன்ல, இது வந்து மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்லாங்க. 2 பீஸ் சாப்பிட்றவங்க லைட் வெயிட்டாக இருக்காங்கன்னா 3 பேர் சாப்பிட்லாம். இதே இது லார்ஜ் வாங்கினோம்னா 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை கார்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வெஜ் பீஸா தான் வேணும். வெஜ்ஜில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸா மேனியான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பீஸா மேனியானா வேறு ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுக்குற வந்து டாப்பிங்ஸ் அதிகமாக இருக்கும் மேலே. பன்னீர் தான் பன்னீர், என்னென்ன டாப்பிங்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ வெஜ் லோடர்னா ஃபுல் வெஜ் லோடர் கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் வந்து 159 வச்சுக்கோங்களேன். இதை ஆட் கார்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆட் கார்டு கொடுக்கும்போது இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 159. இப்போ நான் செக் அவுட் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஆஃபர் அவைலபிளாக நான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ என்னோட வந்து ஹோம் டெலிவரிக்கு வந்து 52 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன சரிங்களா. இதே இது வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக டைனிங்கே கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைனிங் கொண்டு போகிறேன். நான் ஆக்சுவலாக சென்னை தான். சென்னை அகைன் மடிப்பாக்கம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போனா எனக்கு எவ்வளவு, வெறும் 7 ருபீஸ் தான். எவ்வளவோ எனக்கு கம்மியாகுது பாருங்கள். 50லேருந்து எனக்கு கிட்டத்தட்ட 200 பே பண்ண வேண்டியது நான் எவ்வளோ கம்மி வந்து பண்ணிட்டேன் நான் இந்த விஷயத்த. சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம போய் நம்ம மணி சேவ் பண்ண நினச்சோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க போய் பக்கத்துலேயே வாங்கிக்கலாம். அவங்க டெலிவரி பண்ண சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா. ஸோ இப்போ நான் அகெயின் சேஞ்ச் அட்ரஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய டெலிவரி அட்ரஸே கொடுத்துட்றேன். நான் என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தேனோ அதே கொடுத்துட்றேன்னா எனக்கு எவ்வளோ வருது, 211 வருது. ஆல்மோஸ்ட் 40-50 ருபீஸ் வந்து கம்மியாகுது எனக்கு, நான் அங்கே போய் சாப்பிட்டோன்னா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்ளை பண்ணி பார்க்குறேன். கூப்பன் அப்ளை பண்ணும்போது இவனுக்கு ஃப்ளாட் 50 ருபீஸ் வந்து இப்போ நான் பண்ண முடியல. ஏன்னா மினிமம் ஆர்டர் வேல்யூ ஷுட் பி 200 டு த வேலிட் ஆஃபர். மினிமம் ஆர்டரே 200 மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பீஸாவே மோர் தென் 200 ருபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே பண்ணி பார்ப்போம். இதுவுமே அப்ளை ஆகலை. இதில் வந்து 199 ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த நான் அகைன் நான் வந்து ஹோமுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே செலக்ட் பண்ணுறேன் பாரு. இப்போ நான் வந்து வெஜ் லோடர் வந்து நீங்கள் மல்டிப்புளாக கொடுத்தா கூட உங்களுக்கு அது வராது, இந்த ஆஃபர் பார்க்க இது வராது. இது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸா 290 ருபீஸ் மேலே இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து சரி ஓகே, இது வந்து 209 இருக்குது. ஆக்சுவலாக ரெகுலர் தான் இது. இது நான் ஆட் கார்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆஃபர் வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். 55 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெலிவரி சார்ஜோடு சேர்த்து. சரிங்களா. இப்போ நான் ஆஃபர் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடிஞ்சு செக் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே இருக்குது. எனக்கு ஃப்ளாட் 50 இருக்கான்னு பார்ப்போம். அப்ளை ஆயிடுச்சுங்க. ஃப்ளாட் 50னா 209 வந்துருச்சு. டிஸ்கவுண்ட் 50 கொடுத்துருக்காங்க. இதே இருந்து இது நான் கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆஃபர் இருந்துச்சுல்ல, நான் அதை போடுறேன் பாருங்கள். வரல, ஏன்னா பிகாஸ் சம் திஸ் ப்ரெசென்ட் இன் யுவர் கார்ட் கிளிக் செட்டிங். இந்த கூப்பன் நம்மளுக்கு வரவில்லை. 100 ஆஃப்க்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, மோர் தேன் 199 per பீஸா. பட் நமக்கு இது வரல. நம்ம வேறு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். நாங்கள் போய் ஒரு வெஜ் பேரடைஸ் சொல்லிட்டு இருக்குது. நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இது மீடியம், ஆக்சுவலாக மீடியமோட இது. இப்போ நம்ம இப்போ மேக் மை பீஸா மோர் எம்மினா எக்ஸ்ட்ரா 75 ருபீஸ் கொடுத்தோம்னா அவங்க எக்ஸ்ட்ரா சீஸ் ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோ நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா 459 இருக்குது. நான் செக் அவுட் பண்ணுறேன். செக் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம் கூப்பன் வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா கார்ட்டில் எது வரைக்கும் காமிக்குது. இட்ஸ் ஓகே.
நம்ம இதை கொடுத்து பார்த்தோம்னா ஓகே, இது மட்டும் தான் அப்ளை ஆகுது. 50 ருபீஸ் அப்ளை ஆகுது. ரைட், ஒரு ஆர்டர் பண்ணி பார்ப்போமா வேறு ஏதாச்சும்? நான் வந்து வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் வரேன்ருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் ஆயிடுவார். அவருக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சும்மா ஒரு ஆர்டர் பண்ணி வைக்கலாம். அவர் நிறைய சாப்பிட மாட்டார். அவர் வச்சு நான் வெஜ் பீஸா போகிறேன். இப்போ நான் வந்து பீஸா மேனியால் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதில் நான் போகிறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 139 இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸா மேலே இருக்கும்ல அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த இது இருக்கும்ல சம்திங், இது வந்து தனியாக வாங்கணும்னா 50 ருபீஸ் அந்த ஆஃபரில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பீஸா ஆர்டர் போடலாம், என் ஃப்ரெண்டுக்கும் இன்னொருத்தருக்கும். இது வந்து டொமேட்டோ பீஸா 15 ருபீஸு. ஏன்னா பீஸா வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம் நாங்கள். ஸோ எப்போயாவது பிடிச்சா தான் சாப்பிட்றது. அது ரொம்பலாம் சொல்கிறாரு, ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ ரெகுலர் பீஸாவே நம்ம போடலாம். இதில் ரொம்ப டாப்பிங்ஸ்லாம் தேவை கிடையாது. டொமேட்டோ இல்லாட்டி வேணால் இதே 2 போட்டு பார்க்கலாமா? இதுலேயும் பாருங்கள் 94 ருபீஸ் ஃப்ரெஷ் பேன் பீஸான்னு போட்டிருக்கு. 94 ருபீஸ் ஃப்ரெஷ் பேன் பீஸா ஒன்று. ஆட் டு கார்டு கொடுத்துடலாமா? ஆட் டு கார்டு கொடுத்துடலாம். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா இது அதே சேம் தான். இது ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஆட் டு கார்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 153 வருது. இப்போ நான் வந்து செக் அவுட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, ஆஃபர் நாட் அப்ளைடுன்னு வருது பாருங்கள், 450. ஸோ இதை நான் வந்து 150 ருபீஸ் நான் டேக்ஸ் கட்டணும். இது நான் வந்து பிக்கப் லொக்கேஷனை மாற்றினேன்னா எனக்கு அது தேவையில்லை. நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் தேவையில்லை. மறுபடியும் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கா ரைட்டான்னு தெரியல. இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 160 ருபீஸ் தாங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம்னா வெறும் 160 ருபீஸ் தான். இப்போ நான் வந்து 205 ருபீஸ் வந்திருக்கு. நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் பேர்லாம் கொடுத்துருக்கு. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, ஆர்டர் ஆல்ரெடி அப்ளிகேபிள் ஆக போய் இப்படி காமிக்குதுங்க. நம்ம வந்து ரிவ்யூ போட்டு இப்போ டெலிட் பண்ணி விட்ருலாம் அந்த இதை. இப்போ 205 ருபீஸ் நான் பே பண்ண போகிறேன். பே பண்ணி பார்க்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும் நமக்கு. நெட் பேங்கிங்கா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டான்னு கேட்கும். நம்ம யூபிஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே யூபிஐ இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ வாலெட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எப்படி நம்ம யூபிஐ ஐடி என்டர் பண்ணுவோம் நம்ம. இப்போ வந்து நான் பே பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், கன்ஃபார்ம் ஆர்டர் வரும் பாருங்கள். இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தெரியுதா உங்களுக்கு? ஆர்டர் கன்ஃபார்ம் டிக் பண்ணது பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க பேக் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க காமிக்கும். டெஸ்பேச் ஆகும்போது காமிக்கும். ஒரு டெலிவரி பண்ண வரைக்கும் இந்த ரூட் மேப் வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஆக்சுவலாக யாரும் பீஸா வந்து அவ்வளோ சாப்பிடாதீங்க, வயிறு ரொம்ப வலிக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி ஆர்டர் போட்டது காரணம் வந்து ஒன்று கண்டென்ட்டுக்காகவும், இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்டு வராரு அதுக்காக தான். இதா இன்னொன்று வந்து பீயிங் பேக்கடு இந்த வந்து பார்த்தீங்களா. நம்ம ஆர்டர் நம்பர் வந்து 23 தான். 23 ஆர்டர் நம்பர் தான். இதை நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட ஆர்டர் நம்பர் ஞாபகம் வச்சுட்டு ட்ராக் யூர் ஆர்டர் இருக்கு பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் நம்பர் மட்டும் 23 டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா என்ன உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு காமிச்சிடும். இந்த விண்டோ வெளியே வந்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஜூமை குறைச்சிக்கணும். ஜூம் டெஸ்பேச் ஆகிடுச்சு பாருங்கள். டெஸ்பேச்சில் போட்டிருக்காங்க. இப்போ டிக் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இப்போ பாருங்கள், இப்போ லோடிங் ஆகிற அப்புறம் அந்த அவங்க டெலிவரி பர்சன் வந்து
அங்கேருந்து கொண்டு வரது தெரியும். இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்களா, இந்த வண்டி மூவ் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அவர் பேர் முதற்கொண்டு இருக்கு பாருங்கள். அவரோட ஃபோன் நம்பர் முதற்கொண்டு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். வரும்போது கால் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த ரோடு கொண்டு வந்து இருக்காரு பாருங்க. அங்கேருந்து கொண்டு வராரு. கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட வந்து கொடுத்தாரு. வண்டி மூவ் ஆகிறது அப்படியே தெரியும். எஸ்டிமேட் டைம் வந்து 3:21 PM போட்டிருக்காங்க. நமக்கு வந்து இப்போ 3:11 தான் ஆகுது. அந்த பைக்கு மூவ் ஆகிறது தெரிஞ்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பாருங்க. ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சு கைஸ். ஆர்டர் டெலிவர்டு. டெலிவரி வந்துருச்சு ஆக்சுவலாக நமக்கு. ஓகே, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி 2 months ஒன்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. இதெல்லாம் அவ்வளோ சாப்பிடாதீங்க. வயிறுக்கு சரி இருக்காது. ஸ்டொமக் பெயினாக இருக்கும். எப்போயாவது ஆசைப்பட்டால் வாங்கி சாப்பிடுங்க. அடிக்கடி வாங்கி சாப்பிடாங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.